ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு கடலப்பருப்பை ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு பொடியாக நறுக்கின வாழைப்பூவை சேர்த்துக்கிட்டேங்க. பூ தான் இதில் அதிகமாக போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதை சின்ன சின்ன பால் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வடை போடுறதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம செஞ்சு வச்ச பால் எல்லாம் ஒன்று ஒன்றா தட்டி அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு எடுத்தால் சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.